dudes, நம்ம இப்போ ஈஸ்வரி இன்ஜினியரிங் காலேஜ் கேம்பஸ்ல இருக்கோம். ஸோ இந்த கேம்பஸ்குள்ள வரும்பொழுது உங்களுடைய அலுமினி ஸ்ட்ரென்த் என்ன, அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு கொஸ்டின் வச்சோம். சார் அதுக்கு என்ன சார், எங்கள் அலுமினி சார் ரொம்ப ஷைன் ஆகிட்டு இருக்காங்க, அப்ராட்ல இருக்காங்க அப்படின்லாம் சொன்னாங்க. ஸோ நான் இமீடியட்டாக அவங்களை பார்க்க முடியுமா, எதாவது அரேஞ்ச் பண்ண முடியுமான்னு கேட்டேன். எஸ் சார், இமீடியட்லி பாசிபிள்னு சொல்லிட்டு வித்தின் 10 மினிட்ஸில் வந்து ஒரு கால் எடுத்தாங்க. ஸோ அந்த கால் தான் நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். இப்போ நம்ம கூட இந்த கேம்பஸில் படித்த பவித்ரா அப்படிங்கிறவங்க யூஎஸில் இருக்காங்க. ஸோ அவங்ககிட்டேருந்து நம்ம இப்போ கனெக்ட் பண்ண போகிறோம். நீங்களும் அதை லைவாக பார்க்குறீங்க, பார்க்கலாம் என்ன அவங்கள்ட்ட கேட்போம், அவங்க என்ன ஃபீல் பண்ணுறாங்க அப்படிங்கிறத உங்களுக்கு லைவாக கொண்டு வரேன். ஸோ ஒரு கேம்பஸ் க்ரோ ஆகுது அப்படிங்கும்போது நம்ம திடீர்னு கேட்கும்போது அவங்க கொடுத்து எங்ககிட்ட இது இருக்குது சார் கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறாங்க. அந்த கான்ஃபிடென்ட் லெவல் இருக்கும்போது இங்கே படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் சூப்பராக அவங்க ஷைன் ஆகுறாங்க அப்படிங்கிறத நமக்கு தெரியுது. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் வைக்கிறேன். இந்த மாதிரி 100க்கும் மேற்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் இங்கேருந்து அப்ராட் போயிருக்காங்க, கொஞ்சம் பேர் ஜாப்ல இருக்காங்க, நிறைய பேர் ஹையர் ஸ்டடீஸ் போயிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பவித்ராட்ட நம்ம பேசலாம். Hi Pavitra. Hi sir. How are you? How are you? I'm good, ma. I'm good. நீங்க என்னமா படிச்சீங்க இங்க? நான் Information Technology, Department of Information Technology 2011ல join பண்ணேன். 2015 passed out sir. Oh, 2015ல passed out. How was the campus? நீங்க ஜாயின் பண்ணது கேம்பஸ் எப்படி இருந்தது? சூப்பரா இருந்துச்சு. என்ன சொல்றது, அதுக்கப்புறம் நிறைய கேம்பஸ் போயிட்டேன் வேர்ல்ட் ஃபுல்லா. நான் மாஸ்டர்ஸ் யூகேல பண்ணேன், அப்புறம் இப்போ பிஹெச்டி யூஎஸ்ல பண்ணிட்டு இருக்கேன். நெக்ஸ்ட் போஸ்ட் டாக்கும் பண்ண போறேன் கொலம்பியா யூனிவர்சிட்டி. ஓ, போஸ்ட் டாக் போயாச்சா? எல்லா கேம்பஸும் பார்த்த வரைக்கும் ஈஸ்வரி இன்ஜினியரிங் காலேஜ் தான் பென். ஸோ நீங்க உலகம் ஃபுல்லா பார்த்துட்டீங்க, ஆனா ஈஸ்வரி காலேஜ் உங்களால் மறக்க முடியல அப்படிங்கிறீங்களா? ஆமா, கண்டிப்பா. அண்டர் கிராட் பண்ண அந்த காலேஜ், அந்த கேம்பஸ் எதுவுமே மேட்ச் ஆகாது. கண்டிப்பா இப்பவுமே வந்தா அடிக்கடி விசிட் பண்ணுவேன். கேம்பஸ் ரொம்ப அழகா தான் இருக்கு, அப்படியே தான் இருக்கு. என்னோட கசின்ஸ் இப்போ எல்லாருமே அங்கதான் படிச்சுட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுமே நல்ல நல்ல பொசிஷன்ல நல்லா இருக்காங்க. ஸோ ஃபேமிலியில எல்லாருமே ஈஸ்வரி. ஸோ ஒட்டுமொத்த ஃபேமிலியுமே ஈஸ்வரி அப்படிங்கிற காலேஜுக்கு வரணுன்றது நீங்க தான் டிசைட் பண்றீங்க இல்லையா? ஏன்னா உங்களுடைய க்ரோத் ரேட், உங்களுடைய சக்ஸஸ் ரேட் அப்படிங்கிறது அவங்க ஒரு இதுவா எடுத்துக்கிறாங்க. கரெக்டுங்களா? கண்டிப்பா. எந்த மட்டும் இல்ல, இப்போ வர இப்போ என் கசின் ஒருத்தன் இப்போ கிராஜுவேட் ஆனான். இன்னும் கிராஜுவேட் ஆகிற ஃபைனல் இயர்ல தான் இருக்கான். பட் 40 LPAல பிளேஸ் ஆயிருக்கான். ஸோ அவன் இன்னும் அடுத்த ஸ்டாண்டர்ட் பார் ஹையா செட் பண்ணிக்கிட்டே போயிட்டு இருக்கான். நான் பிளேஸ் ஆனப்போ டிசிஎஸ்ல பிளேஸ் ஆனேன் 2015ல. ஸோ அப்போ அது பெருசா இருந்துச்சு. இப்போ போக போக இன்னும் வர ஃபியூச்சர் ஜென்ரேஷன் இன்னும் பார் ஹையா செட் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. ஓகேம்மா, உங்கள் கேம்பஸை பற்றி உங்களுக்கு ரொம்ப இன்ஸ்பயரான விஷயம், உங்கள் கேம்பஸில் உங்களுக்கு பிடிச்சது சார் இந்த பாயிண்ட் தான் என்ன இன்னைக்கு இந்த இடத்துல நிறுத்திருக்கு அப்படின்னு சொன்னால் என்ன சொல்லுவீங்க? கண்டிப்பா ஃபேக்கல்டிஸ் தான். அது சொல்ல மறுக்க முடியாத ஒரு உண்மை அப்படின்னு சொல்லலாம். ஃபேக்கல்டிஸ் 2011ல ஸ்டார்ட் பண்ணேன், இப்போ 2025 இன்னி வரைக்குமே எப்போ ஹெல்ப் என்ன கொஸ்டினா இருந்தாலும் இன்னி வரைக்கும் நான் எல்லா ஃபேக்கல்டிஸ் கூடயும் டச்ல இருக்கேன், கேட்பேன். என் பிஹெச்டிக்குமே அவங்க தான் நிறைய ரெக்கமெண்டேஷன் லெட்டர்ஸ்லாம் ப்ரொவைட் பண்ணாங்க. இன்னுமே அவங்கள ஒர்க் பண்ணிக்கிட்டே இருப்பேன்னு நினைக்கிறேன். இல்லை யாருமே எந்த டீச்சர்ஸுமே தன்னுடைய ஸ்டூடெண்ட் கேட்கும்போது அதை ஆட்டோமேட்டிக்காக பாசிட்டிவாக எடுத்துகிட்டு எப்போவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறத ட்ரை பண்ணுவோம். ஸோ அந்த சப்போர்ட் கண்டினியூஸாக 2015ல் முடிச்சவங்களுக்கு இன்னமும் அந்த சப்போர்ட் நம்ம ஈஸ்வரி காலேஜில் கிடைக்கிது அப்படின்னு நீங்கள் நம்புறீங்க இல்லையா? ஃபீல் பண்ணுறீங்க உண்மையிலே? என்னோட பேரண்ட்ஸ் கூட ரெக்கமெண்டேஷன் லெட்டர்ஸ்லாம் வாங்கிட்டு போவாங்க. நான் யூஎஸ் யூகே அப்படியே நிறைய ட்ராவல் பண்ணிட்டு இருக்கிறதால என்னால் வர முடியல அப்படின்னா எங்கள் அம்மா அப்பா லெட்டர் ஹெட்ல அழகாக சைன் போட்டு எல்லாமே ப்ராப்பராக அந்த ஃபார்மேட், யூஎஸ்க்கு இந்த யூனிவர்சிட்டிக்கு இந்த ஃபார்மேட் வேணும்னா அது கரெக்டாக பண்ணி கொடுப்பாங்க. அதனால இன்னி வரைக்குமே ஃபேக்கல்டிஸ் அடிச்சுக்கவே முடியாது நம்ம காலேஜ். ஸோ அதுதான் நீங்கள் இன்ஸ்பயர் ஆன விஷயம். ஸோ இன்றைக்கி கூட நம்ம கேஷுவலாக வரும்போது பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஷாப்பிங் ஃபெஸ்டிவல் மாதிரி போட்டிருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸ் ஸோ ஃப்ரீயாக எல்லா விஷயத்தையும் லேர்ன் பண்ணிக்கிறதுக்கான ஒரு விஷயம் இங்கே இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அந்த தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த கேம்பஸுக்கு நான் இப்போ 3rd விசிட் வரேன். ஸோ ஒவ்வொருத்தரும் வரும்போது புதுசாக ஏதோ பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ இங்கே பொறுத்தவரைக்கும் லைஃப் அப்படிங்கிறது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குங்கிறதுக்கான எக்ஸாம்பிள் தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ ஒரு இனோவேஷன்ஸ் அண்ட் இன்குபேஷன் சென்டர் பார்க்கலாம்னு கூப்பிட்டு போனாங்க. போனால் திடீர்னு பார்த்தா எங்கே அண்டர் கிரவுண்டில் ஏதோ போயிட்டு இருக்குது. ஹாய், நல்லா இருக்கீங்களா? குட் குட் குட். ஸோ அண்டர் கிரவுண்டில் உள்ளே பார்த்ததுக்கப்புறம் இங்கே ஒரு மிரட்டி இருக்காங்க. ஸோ 2 ஃப்ளோர் நம்ம கீழே இறங்கியிருக்கோம். இங்கே பார்த்தா நிறைய க்ளவுட் கம்ப்யூட்டிங் ஃபெசிலிட்டிஸு, ஃபேப் லேப் அப்படின்னு ஒன்று வச்சுருக்காங்க. இனோவேஷன் இன்ஸ்டிடியூஷன் கவுன்சில் பவர்டு
மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் கூட சேர்ந்த கொலாபரேஷன்ஸ் என்னெல்லாம் இருக்குது நீங்கள் பார்க்கலாங்க. ஸோ உள்ள அது பயங்கரமாக இருக்குது. நான் ஏதோ நினச்சி உள்ளே வந்தால் பெரிய மேசிவான ஒரு விஷயம் வச்சுருக்காங்க, பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கேம் டெக்னாலஜி, AR/VR லேபு, பிஸ்னஸ் இன்டெலிஜென்ஸ் சிஸ்டம்ஸ் லேபு, இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் லேபு. ஸோ லேப் அப்படின்னு சொல்கிறத விட இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கான இன்றைக்கி கரண்ட் ட்ரெண்டிங் லேர்னிங் வந்து இவ்வளோ பெரிய ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குங்கிறத பார்க்க முடியுது. ஸோ நான் கூட சிட்டிக்குள்ளே இருக்கும்போது என்ன அப்படின்னு பார்த்தா, சிட்டிக்குள்ளே அண்டர் கிரவுண்டுக்குள்ளே இவ்வளோ பெரிய ஒரு விஷயம் இவங்க வந்து இன்ஃப்ரா க்ரியேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா உண்மையிலே ஃபேப்லஸ், நல்லா இருக்குது. நம்ம பார்ப்போம், ஸ்டூடெண்ட்ஸ் கூட இன்ட்ராக்ட் பண்ணுவோம், அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம கேட்போம். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட், அதர்வைஸ் சாரி கம்ப்யூட்டர் சென்ட்ரிக் கோர்சஸுக்குன்னே எக்ஸ்ட்ராடினரியாக ஒரு 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 இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உள்ள தான் நம்ம வந்தோம். இங்கே வந்து பார்த்தா ஒரு செட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் பயங்கரமாக எல்லாம் ஒரு பிளாக் கோட் போட்டு செப்பரேட்டாக உட்காந்தாங்க. சரி என்ன அப்படின்னு சொல்லி கேட்டேன் நான். ஆக்சுவலாக இங்கே காலேஜுக்குள்ளே வரும்போது நீங்கள் என்ன சார் ஸ்பெஷலாக பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது, எங்கள் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க துபாயெலாம் போயிருக்காங்க, அவங்க வந்து இன்டர்ன்ஷிப்ஸ் வந்து எடுத்திருக்காங்க, இண்டஸ்ட்ரியல் விசிட்ஸ் போயிருக்காங்க அப்படின்லாம் சொன்னாங்க. ஸோ அந்த ஸ்டூடெண்ட் நான் மீட் பண்ணணும்னு கேட்கும்பொழுது அந்த ஸ்டூடெண்ட் வந்து சார் நீங்கள் அவங்ககிட்ட பேசலாமே அப்படின்னு சொல்லும்போது அவங்ககிட்ட நம்ம பேசுறதுக்கான ஒரு சான்ஸ் கேட்டோம். ஸோ அவங்ககிட்ட பேசுவோம், அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத அவங்களுக்கு கொண்டு வரேன். ஸோ நீங்கள் பார்த்துருக்க ஸ்டூடெண்ட்ஸ் தான் பார்த்தீங்கன்னா துபாய்க்கு வந்து போயிட்டு ஒரு இண்டஸ்ட்ரியல் விசிட் எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்து வந்திருக்கிறாங்க. ஸோ இவங்க எல்லாமே கொலாபரேட்டிவாக இருந்திருக்காங்க. ஆக்சுவலாக இங்கே ஒரு டிபார்ட்மெண்ட் போனாங்க அப்படின்றத தாண்டி நிறைய டிபார்ட்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ், இசி டிபார்ட்மெண்ட்டு, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட், பயோடெக்னாலஜி டிபார்ட்மெண்ட் எல்லாமே மிங்கிளாகி இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம். ஸோ ஒரு வெர்சடைலான ஒரு கேதரிங் வந்து இங்கே இருந்திருக்கு, ஒரு வெர்சடைலான எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம், நம்ம பிக் பண்ணலாம், இவங்க ஸ்டூடெண்ட்ஸ் கூட நம்ம பேசுவோம். Okay, anyway, very happy to meet you all, right? So I came to know that நீங்கள் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா EC டிபார்ட்மெண்ட்டில் இருக்கீங்க, AML டிபார்ட்மெண்ட் இருக்கீங்க, சைபர் செக்யூரிட்டி இருக்கீங்க, பயோடெக்னாலஜி டிபார்ட்மெண்ட்டில் இருக்கீங்க, கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கீங்க. அது எல்லாமே ஜாலியாக வந்து நீங்கள் துபாய் போனேன்னு சொன்னீங்க இல்லையா? ஸோ துபாயில் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்னம்மா? நல்லா இருந்துச்சு சார். ஆக்சுவலி என்னோட ஃபர்ஸ்ட் டைம் துபாய் நல்லா தான் இருந்திருக்கும், ஆனால் அது வந்து வேறு கிளாஸ் ஏன்னா இல்லையா, அதை என்ஜாய் பண்ணீங்களா? எஸ். ஓகே, இது வந்து ஓகே காமன். ஸோ உங்களுடைய பர்பஸ் ஆஃப் விசிட் டு துபாய் என்ன? ஸோ நிறைய இண்டஸ்ட்ரீஸ் விசிட் பண்ணோம், நிறைய எக்ஸ்போஷர் கிடச்சிது, இன்டர்நேஷ்னல் எக்ஸ்போஷர், எப்படி ஒரு கம்பெனிஸ் இந்த மாதிரி இருக்கும், அங்கே போய் எப்படி ஆண்டர்ப்ரெனியூராக இருக்கும். ஸோ அந்த மாதிரி நிறைய ஐடியாஸ் இருந்துச்சு. ஸோ ஓகே ரைட். ஸோ அவர் சொன்னார் நான் துபாய் போகும்போது எனக்கு வந்து பயங்கரமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்லாம் கிடச்சிதுன்னு. ஸோ நீங்கள் இப்போ கேம்பஸ்குள்ளே படிக்கும்பொழுது நீங்கள் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸும் இப்போ துபாய் போயிட்டு நீங்கள் ஃபீல் பண்ணுறதும், வாட் இஸ் த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்? ஓகே, ஆக்சுவலாக வந்து கேம்பஸில் இருந்தப்போ எங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்து எப்படி ஒரு பிஜி பற்றி அவ்வளோ வி டோன்ட் ஹேவ் த நாலேஜ். நாங்கள் வந்து துபாய் போனப்போ மிடில்செக்ஸ் யூனிவர்சிட்டின்னு நாங்கள் ஒரு யூனிவர்சிட்டி, இட்ஸ் யூகே பேஸ்ட் யூனிவர்சிட்டி ஆக்சுவலி. ஸோ அங்கே போயிருந்தப்போ வி கெயின்ட் அ லாட் ஆஃப் இன்ஃபர்மேஷன்ஸ். அங்கே எப்படி வந்து அவங்க சிலபஸ் எப்படி இருக்குது, அதுக்கப்புறம் அவங்களோட கரிக்குலம் எப்படி, அதெல்லாம் கற்றுக்கிட்டோம். அண்ட் தென் த மெயின் திங் இஸ் ஆண்டர்ப்ரினர்ஷிப்க்கு வந்து எப்படி ஒரு யங் பீப்புள் எப்படி ஆண்டர்ப்ரினர்ஸ் ஆகலாம், அண்ட் துபாயில் எப்படி ஸ்டார்ட் அப் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணலாம், அதுக்கு ப்ரொசீஜர்ஸ் என்னன்னு அதெல்லாம் கேதர் பண்ணீங்க. எஸ், எக்ஸாக்ட், சூப்பர். அவங்க பார்த்தீங்கன்னா ஆண்டர்ப்ரினர்ஷிப் ஆகலாம் அப்படிலாம் சொல்லி சொன்னாங்க. ஸோ இந்த ஆண்டர்ப்ரினர்ஷிப்ஸ் அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூவில் துபாயில் லேர்ன் பண்ணதில் நீங்கள் வந்து ஒரு பப்ளிக்கு ஒரு மெசேஜ் கொடுக்கணும், என்ன கொடுப்பீங்க? Public, actually Dubai has this thing called free zone where even if you are an individual, நீங்கள் இண்டிவிஜுவலாக ஒரு ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்ட்டு இருந்தால் கூட நீங்கள் போய் அங்கே ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். உங்கள் ஐடியா நல்லா இருந்தால் நீங்கள் அதை கொண்டு போய் பிச் பண்ணால் அவங்க உங்களை ரொம்ப ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ தே ஹேவ் திஸ் திங் கால்ட் ஃப்ரீ ஜோன்ஸ் அண்ட் சாண்ட் பாக்ஸஸ். ஸோ we all can go there. It's really easy. ஒரு ஆண்டர்ப்ரனர் ஆகணும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் சொன்னாங்க. அது ஸோ சாண்ட் பாக்ஸ் அந்த உங்களோட ஐடியா இருந்தால் பிச் பண்ணலாம், ஃப்ரீ ஜோன் இருக்குது அப்படின்லாம் சொன்னாங்க. ஸோ இந்த பாயிண்ட் நீங்கள் கேதர் பண்ணதுலேருந்து எனிபடி இஸ் ஹேவிங் இன் யுவர் மைண்ட் தட் ஐ வாண்ட் டு பி an entrepreneur அப்படிங்கிற மைண்ட் செட் இருக்கா? எஸ் ப்ளீஸ். The thing is, she talked about free zones, and the thing about free zones is you have lower taxes. You don't have to pay as much taxes as you would usually when you're setting up a company in a foreign place. The thing about starting it here in these free zones in Dubai is it gives you a lot of opportunities to collaborate with other people who have come there to Dubai. It gives you a lot of opportunities to reduce on the cost of your company. So if you're looking to start things up and you're looking to create something new, the place to go would be Dubai and to start something in a free zone like
DSO. தேங்க்யூ. ஸோ நம்ம கேம்பஸ்லேருந்து உங்களுக்கு என்ன சப்போர்ட் கிடைச்சது நீங்கள் சொன்னால் என்ன சொல்லுவீங்க? நம்ம கேம்பஸ்லேருந்து அது அப்ராட் போகிறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. அது ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி பார்க்குறேன். ஓகே குட். ஸோ நம்ம கேம்பஸில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம், இன்ஸ்பைரான விஷயம் நம்ம கேம்பஸில் என்னம்மா? ஐ மீன் உங்கள் கேம்பஸில். In our campus, they have given us this exposure in the very first year itself. So it has taught us new things as to how we can adjust in a new surrounding. And why that's right. Good. Tell me about the campus life of this. சார் நிறைய விஷயங்கள் கற்றுக்கலாம் காலேஜ்லேருந்து. நிறைய இன்டர்ன்ஷிப்ஸ் அண்ட் அதெல்லாம் கூட ஆஃபர் பண்ணுவாங்க. அதுக்கு ஒரு ரோட் மேப்பே க்ரியேட் பண்ணி தருவாங்க. நிறைய ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க. அண்ட் பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங்ஸ்லாம் சூப்பராக இருக்கும் சார் காலேஜில். எங்களுக்கு ஃபர்ஸ்ட் இயர்லேருந்தே ஒரு வாரத்துக்கு 1 வீக் 4 பீரியட்ஸ் இருக்கும் எங்களுக்கு பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங்க்கு மட்டுமே. ஃபர்ஸ்ட் இயர்லேருந்தே இதை ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ சப்போர்ட்டிவாக இருப்பாங்க காலேஜ். எங்களுக்கு ஏதாவது ஸ்டார்ட் அப் இருந்தாலும் இல்லை இன்டர்ன்ஷிப் ப்ரொவைட் கிடைக்கிறதுனால ஸோ ஜாப் வைஸ் ஈஸியாக இருக்கும். அண்ட் கரிக்குலமும் நல்லாயிருக்கும் சார். டீச்சர்ஸ் எல்லாம் ஈஸி கோயிங். சூப்பர். நான் கேம்பஸில் சுற்றி வந்ததில் இந்த மாதிரி எல்லார்ட்டையும் நான் கேட்ட ஒரு கொஸ்டின் என்ன அப்படின்னா, இந்த கேம்பஸ் லைஃப் எப்படி இருக்குது, எது உங்களுக்கு ரொம்ப இன்ஸ்பைரிங் அட்ராக்டிவாக இருக்குன்னு கேட்டேன். மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் ஆன்சர்டு லைக் எனக்கு இங்கே ஜாலியாக ஆடலாம், கல்ச்சர்ஸ் பட்டை கிளப்புனாங்க, இப்போ கூட ஆண்ட்ரேமோட டான்ஸ் பண்ணிட்டு போனாங்க அப்படின்லாம் சொன்னாங்க. அஃப்கோர்ஸ் கல்ச்சர் இஸ் ஒன் பார்ட். நான் என்டர்டைன்மெண்ட் இஸ் ஆல்வேஸ் நெசசரி ஃபார் நீட் ஆஃப் த ஆர்ட் ஃபார் த 2K கிட்ஸ். அந்த அதர் பார்ட் ஒன்லி கல்ச்சர் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் மட்டுமே ஒரு காலேஜுக்கு ரொம்ப முக்கியமாக, இல்லை டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸில் லேர்னிங் அப்படிங்கிறது ஒரு முக்கியமாக? அப்படின்னா அந்த டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் இங்கே என்ன கிடைக்குது? ஸோ டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ்ன்னு பார்த்தோம்னா நம்ம ஃபர்ஸ்ட் இயர்லேருந்தே டெக்னிக்கல் டெஸ்ட், ஆப்டிடியூட் டெஸ்ட், லைக் பிளேஸ்மெண்ட்டுக்கு ரெடி ஆகிறதுக்கான எல்லாமே ஃபர்ஸ்ட் இயர்லேருந்தே ரெடி பண்ணுறாங்க சார். எக்ஸாம்ஸ் எல்லாமே வீக்லி ட்வைஸ் 2 days ஆப்டிடியூட், டெக்னிக்கல் டெஸ்ட் எல்லாமே கண்டக்ட் பண்ணுறாங்க. அண்ட் அதுக்கான ட்ரைனிங்குமே தனியாக தராங்க. ஸோ அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக. சூப்பர். தேங்க்யூமா. Hi sir, I am CSE Department Research Coordinator sir. Myself Dr. R. Dharanya. Oh, நீங்கள் தான் ஓவரால் ரிசர்ச் கோஆர்டினேட்டரா? ஆமாம் சார். வெரி ஹாப்பி டு மீட் யூ மேம். சேம் ஹியர் சார். ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய ப்ராஜெக்ட்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க. ஆமாம். அபவுட் திஸ் லேப், திஸ் இஸ் அ ஃபேப் லேப் ஃப்ரம் இன்னோவேஷன் அண்ட் இன்குபேஷன் செல்லேருந்து இந்த லேப் இருக்குது. மெயினாக அந்த லேப் எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா ப்ரோட்டோடைப் பில்ட் பண்ணுறதுக்கு சார். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வைஃபை ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் ஹை அண்ட் ஃபெசிலிட்டிஸ்லாம் கொடுத்து ப்ரோட்டோடைப் பில்ட் பண்ணுறதுக்காக இந்த லேப் செட் பண்ணியிருக்காங்க. எல்லாமே ஹை அண்ட் அட்வான்ஸ் லேப்ஸ் தான் இங்கே இருக்குது. ஓகே. இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் கொலாபரேட்டிவாக ஒர்க் பண்ணுறாங்களா மேம் இங்கே ஒரு டிபார்ட்மெண்ட்? கண்டிப்பாக சார். இன்டர்டிசிப்ளினரி இருக்குது. ஆமாம், இன்டர்டிசிப்ளினரி இருக்குது. பிஎம்ஏயோட கம்பைன் பண்ணுவாங்க. இசி, சிஎஸ்சி எல்லாம் கம்பைன் பண்ணி ஒர்க் பண்ணுறதுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்குறாங்க. சிஎஸ்சி தனியாக பண்ணாலும் அசப்பாக பண்ணலாம், கொலாபரேட் பண்ண முடியும் பண்ணலாம். எத்தனை ப்ராஜெக்ட்ஸ் இது வரைக்கும் இந்த மாதிரி நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணிருக்காங்க? ஒரு 60 பேட்ச் சார். ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு கிளாஸில் 60 இருக்குது. 3 நாங்கள் பிரேக் பண்ணி ஒரு 27 பேட்சஸ் வச்சுருக்கோம். அது நார்மல் எல்லா கேம்பஸ்லையும் 60 பேட்சஸ் இருக்கும் டோட்டலாக. எல்லா கேம்பஸ்லையுமே நார்மலாக ப்ராஜெக்ட் அப்படிங்கிற ஒரு ரெண்டில் அவங்க பண்ணுவாங்க. இது ஒரு அதர் தன் தட் டிஃப்ரெண்ட்டாக ஒரு கொலாபரேட்டிவ் இனோவேஷன்ஸ் அந்த மாதிரி. ஆமாம், எல்லா இனோவேஷன் சேலஞ்சஸும் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க சார். ஹேக்கத்தான் போவாங்க. ரீசெண்டாக இந்தியாவோட காம்படிஷன்ஸ் நடந்தது. அதில் 8 பேட்சஸ் 1 lakh rupees வின் பண்ணியிருக்காங்க. ஓகே. ஸோ இந்த காம்படிட்டிவ் என்வரான்மெண்ட் பில்ட் பண்ணுறாங்க. கண்டிப்பாக இனோவேஷன்ஸ்க்கான சான்சஸ் இருக்குது. எல்லா காம்படிஷன்ஸும் ஓப்பன் டு ஆர் ஸ்டூடெண்ட்ஸ். நாங்கள் அந்த மாதிரி ட்ரெயின் பண்ணி நாங்கள் சென்ட் பண்ணுவோம். அவங்களும் அதுக்கேற்ற மாதிரி ஹார்ட் ஒர்க் பண்ணி அந்த அமௌண்ட் வின் பண்ணிட்டு வருவாங்க. நேம் அண்ட் ஃபேம் கொண்டு வருவாங்க. ஓகே. இது வரைக்கும் உங்கள் பண்ண ப்ராஜெக்ட்டில் சொசைட்டியை இம்பாக்ட் பண்ண மாதிரியான ப்ராஜெக்ட்னா என்ன சொல்லுவீங்க? மேக்ஸிமம் சொசைட்டி பேஸ்டில் தான் இருக்கும். எல்லாமே கொஞ்சம் சொசைட்டிக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி தான் பண்ணுவாங்க. இப்போ கூட பார்த்தீங்கன்னா சைல்ட் சேஃப்டி, இந்த ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா சைல்ட் சேஃப்டி பேண்ட். ஒரு குழந்தை எப்போயாவது பேனிக் ஆச்சுன்னா பேரண்ட்ஸ்க்கு இன்ஃபர்மேஷன் பாஸ் ஆயிரும். அவங்க மிஸ் ஆகிட்டாங்களோ, ஃபோன் கிடைக்கல அவங்களுக்கு, அந்த பேண்டை அவங்க கிளிக் பண்ணால் போதும் பேரண்ட்ஸ்க்கு போலீஸ்க்கு எங்கெல்லாம் இன்ஃபர்மேஷன் பாஸ் ஆயிரும். இது மாதிரி எல்லா ப்ராஜெக்ட்ஸும் பார்த்தீங்கன்னா இட்ஸ் சொசைட்டி பேஸ் தான். மேக்ஸிமம் வில் கிவ் இம்பார்ட்டன்ஸ் ஃபார் தட் கைண்ட் ஆஃப் ப்ராஜெக்ட்ஸ். சரி சூப்பர் மேம். நான் ஸ்டூடெண்ட்ஸை மீட் பண்ணி பேசுகிறேன், பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லி. தேங்க்யூ ஸோ மச். உங்கள் பேருமா? திதிக்ஷா சார். திதிக்ஷா. எங்கேருந்து வரீங்கம்மா? சென்னை சார். சென்னை. நீங்கள்? ஸ்வர்ணகாவியா சார். ஸ்வர்ணகாவியா. எங்கேருந்து வரீங்க? தென்காசி சார். தென்காசி. என்னம்மா தென்காசிலேருந்து இவ்வளோ தூரம், அந்த லாஸ்ட்லேருந்து இவ்வளோ தூரம் வந்துருக்கீங்களா? எப்படி இந்த காலேஜ் தெரிஞ்சது உங்களுக்கு? கவுன்சிலிங் சார். கவுன்சிலிங்கில் என்ன ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கீங்க? ஸ்மார்ட் வாக்கர் ஃபால் டிடெக்ஷன் ப்ரோட்டோடைப் சார். இது எப்படின்னா ஆக்சிடென்ட் ஆன பீப்புள், இப்போ ஒரு ஓல்டு பீப்புள்ஸ்லாம் வாக்கர் யூஸ் பண்ணுறாங்க. அதுக்காண்டி நாங்கள் ஸ்மார்ட் வாக்கரை யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ சில பீப்புள் வாக்கர் யூஸ் பண்ணும்போது அதிகமாக ஃபோர்ஸ் கொடுக்குறாங்க. அவங்க எவ்வளோ ஃபோர்ஸ் கொடுக்குறாங்கன்னு தெரிய மாட்டேங்குது. ஸோ அவங்களுக்கு அதால்
பேக் பெயின் வருது, அது மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் வருது. ஸோ அதால் எவ்வளோ ஃபோர்ஸ் கொடுக்கணுங்கிறதையும் டிடெக்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி இப்போது பீப்புள்ஸ் நடந்து போகிறாங்கன்னா முன்னாடி ஆப்டிக்கல் இருக்குங்கிறது அவங்களுக்கு தெரியாது. ஸோ அந்த ஆப்டிக்கல் இருக்குதுங்கிறத அலாட் பண்ணுறதுக்கும் அதுக்கப்புறமா அவங்களுக்கு இப்போது திடீர்னு பவர் கட் ஆகுது அப்படின்னா அவங்களால லைட் ஆன் பண்ண முடியாது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக லைட் ஆன் ஆகிற மாதிரி மேனுவலாக நாங்கள் இது பண்ணியிருக்கோம் சார். ஸோ இன் ஜென்ரல் சிம்பிளிஃபை பண்ணுது அப்படி இல்லையா? ஒரு யாருக்கு இது சப்போர்ட் பண்ணுதுன்னு நினைக்கிறீங்க? பிளைண்ட் பீப்புளுக்கா? பிளைண்ட் பீப்புள் இல்லை சார், காமனாக ஆல் பீப்புள்ஸ் வந்து ஓல்ட் ஏஜ் பீப்புள்ஸ்க்கு வந்து இது சப்போர்ட் பண்ணுது சார். அந்த மாதிரி அதுமாரி டேட்டா வந்து நம்ம க்ளவுடில் சேவ் பண்ணுறோம் சார். அந்த டேட்டா வந்து நம்ம ஃபர்தராக நம்ம ரெஃபர் பண்ணிக்கலாம் ஃப்யூச்சரில். ஓகே அம்மா, இதில் உங்கள் ரோல், உங்கள் லேர்னிங் என்னம்மா? இதில் உங்களுடைய ரோலும் உங்களோட லேர்னிங்ஸ் என்ன? சார் நான் வந்து காம்போனன்ட்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி கனெக்ட் பண்ணேன் சார். ப்ளஸ் க்ளவுடு பற்றி தெரிஞ்சுக்கலாம் சார். ஸ்டூடெண்ட்ஸுக்குன்னு ஃப்ரீயாக திங்ஸ்பீக்னு ஒரு க்ளவுட் இருக்குது சார். அதில் வந்து கலெக்ட் பண்ணி அதில் ஸ்டோர் பண்ணிக்கலாம் சார் ஃப்யூச்சர் யூஸ்க்கு. ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ. உங்கள் பேர் என்னம்மா? மகாலட்சுமி சார். எந்த ஊர்லேருந்துமா வரீங்க? கன்னியாகுமரி சார். கன்னியாகுமரிலேருந்து இங்கே இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்க. ஒரு எய்மோட தானே வந்திருப்பீங்க? எஸ் சார். அந்த எய்ம் இப்போ ஃபுல்ஃபில் ஆயிருக்கா உங்களுக்கு? கம்ப்ளீட் ஆயிடுச்சு. கம்ப்ளீட் ஆயிடுச்சா? சந்தோஷமா இருக்கீங்களா? ஹாப்பியாக இருக்கு. இந்த கேம்பஸ் பிடிச்ச விஷயம் என்ன? நல்லா எஜுகேட் பண்ணுவாங்க. ஸோ நம்மளுக்கு என்ன வேணுமோ நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கலாம். இது என்ன ப்ராஜெக்ட் இது? இது வந்து ஏஐ இன்டெகிரேட்டட் ஸ்மார்ட் மைனிங் ஹெல்மெட் சார். ஏஐ இன்டெகிரேட்டட் ஸ்மார்ட் மைனிங் ஹெல்மெட். ஓ, மைனிங் ஹெல்மெட். மைனிங் ஹெல்மெட். ஓகே ஓகே. நீங்க எந்த டிபார்ட்மெண்ட்? சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட் சார். சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட் எப்படிமா ஹார்ட்வேர்லாம் பண்றீங்க? ஹார்ட்வேர் ஏஐ டெக்னாலஜி யூஸ் பண்றோம். ஸோ ஹார்ட்வேர் இது ரெண்டும் சேர்ந்து. சரி, இந்த ஹார்ட்வேர் பத்திலாம் உங்களுக்கு தெரியுமா? எஸ் சார். இது என்ன போர்டு இது? இது ஆர்டினோ போர்ட் சார். ஓகே. தென் வந்து இது டிஸ்பிளே சார். எது டிஸ்பிளே? ரைட்டு. இது வந்துட்டு டெம்பரேச்சர் சென்சர். இது வந்துட்டு ஹார்ட் ரேட் சென்சர். இது வந்துட்டு டாக்ஸிக் கேஸை வந்து டிடெக்ட் பண்ணுற சென்சார். இது ஜிபிஎஸ் மாடியூல். இது இஎஸ்பி. ஓகே, ரைட், குட். இப்போ இதை பற்றிலாம் பேசுகிறீங்க. இதெல்லாம் எப்படி இந்த போர்டெல்லாம் இன்டெகிரேட் பண்ணுறாங்க, என்ன இது, அந்த நாலேஜ்லாம் உங்களுக்கு எப்படி கிடைச்சது? சார் நாங்கள் அப்படியே டெவலப் பண்ணிக்கிறது தான் சார். ஸோ ஹெல்ப் வேணும்னா ஐசி பசங்க அந்த மாதிரி காலேஜில் வந்து ஹெல்ப் ஃப்ரெண்ட்ஸ் மூலியமாக ஹெல்ப் கேட்டு வாங்கிடுறீங்க. அப்போ கொலாபரேட்டிவாக எஸ் சார் மிங்கிள் ஆகுறீங்க. எஸ் சார். ஸோ இங்கே ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம சில சாம்பிள்ஸ் தான் இங்கே நம்ம பார்த்தோம். ஸோ இது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஸ்டூடெண்ட் வந்து அவங்களுடைய லேர்னிங், இந்த 4 years ஆஃப் லேர்னிங்கில் சொசைட்டிக்கு என்ன சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு தாட் இருக்குது அப்படின்னு நம்ம செக் பண்ணணும், ட்ரை பண்ணோம். அந்த விதத்தில் பார்க்கும்போது ஸ்டூடெண்ட்ஸோட எல்லா ப்ராஜெக்ட்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு சொசைட்டியில் இம்பாக்ட் இருக்கக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட்ஸ் தான் பண்ணியிருக்காங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் இசிஐ பற்றி லேர்ன் பண்ணுறாங்க, எலக்ட்ரிக்கல் பற்றி லேர்ன் பண்ணுறாங்க, சென்சார்ஸை பற்றி லேர்ன் பண்ணுறாங்க. அதே மாதிரி இசிஐ ஸ்டூடெண்ட் பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராமிங் பற்றி லேர்ன் பண்ணுறாங்க. ஈவன் பயோடெக்னாலஜி ஸ்டூடெண்ட்ஸ் மிங்கிள் ஆகிறாங்க, மெக்கானிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் மிங்கிள் ஆகிறாங்க. இந்த மாதிரி ஒரு கொலாபரேட்டிவான ஒரு ப்ராஜெக்ட் ப்ராசஸ் வந்து லேர்னிங் ப்ராசஸ் இங்கே இருக்குது அப்படிங்கிறதுக்கான விட்னஸ் தான் நான் உங்களுக்கு சப்மிட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் எபிசோடில் அடுத்த ஜோனுக்கு போகும். அங்கே என்ன இருக்குது அப்படி கொண்டு வரேன். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். பாய்.